ஹாய் ஹால், வெல்கம் டு சாய் சாட்டர்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பக்கோடா குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய், அதுக்கப்புறம் ஒரு 5-6 கேஷ்யூஸ் அதையும் போட்டு நல்லா அரைச்சி ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணி சைடில் வச்சுடுங்க. அதுக்குள்ளே ஒரு குக்கரில் ஒரு 4 ஸ்பூன் சின்ன ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு அது நல்லா கொஞ்சம் காஞ்சிரட்டும். ஸோ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. ஸோ அதில் ஸ்பைசஸ் எல்லாமே நம்ம போட்டுடலாம். அது லைட்டாக கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். அது ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் போட்டுட்டு கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுடலாம். போட்டுட்டு கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க. அது ஃப்ரை ஆனதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் தக்காளி அதையும் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் போட்டுடலாம். போட்டுட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் தேவையான அளவு உப்பு அதை போட்டுட்டு நல்லா வதக்கலாம். வெங்காயம் தக்காளி அதை வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். அது கொஞ்சம் ஓரளவுக்கு குழஞ்சி வேகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ நல்லா வதங்கிடுச்சு. ஸோ இந்த டைமில் நம்ம ஒரு 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறம் இந்த குருமாக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு உப்பு. நமக்கு பக்கோடாவில் ஏற்கனவே கொஞ்சம் உப்பு இருக்கும். ஸோ இப்போ நம்ம வைக்கிறோம் இல்லையா குருமா, அதுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு லைட்டாக ஒரு கலந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் அரைச்சி வச்சோம் இல்லையா ஒரு பேஸ்ட்டு, முந்திரியும் தேங்காயும் அரைச்சி வச்சோம் இல்லையா அந்த பேஸ்ட்டும் போட்டுட்டு தேவையான அளவு தண்ணியும் போட்டுட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதித்ததுக்கப்புறமா குக்கர் மூடி ஒரு 2 விசில் வச்சு நம்ம எடுத்துடலாம். அந்த விசில் அடங்கி அதோட ஸ்டீம் எல்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அதை ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு லைட்டாக ஒரு கொதிக்க வைங்க. ஒரு கொதிக்க வச்சதுக்கப்புறமா நம்ம கடையில் வாங்கின பக்கோடா இருக்கும் இல்லையா அந்த பக்கோடாவை இப்போ இந்த குருமாவில் நம்ம போட போகிறோம். அதாவது லைட்டாக கொதிக்கும் போதே போட்டுடுங்க, ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம், அப்புறம் குழஞ்ச மாதிரி ஆகிடும். ஸோ லைட்டாக கொதிக்கும் போது இந்த பக்கோடாவையும் போட்டுட்டு கேஸ் ஆஃப் பண்ணி மூடி வச்சுடுங்க. ஸோ அந்த சூட்லேயே அந்த பக்கோடா அந்த குருமா கூட நல்லா ஊறி அப்படியே ஒரு டேஸ்டியாக மாறிடும். ஸோ நமக்கு க்ரன்ச்சியாக இருக்கிற பக்கோடா இப்போ அதில் ஊறி நல்லா சாஃப்ட் ஆகிடும். இதை கண்டிப்பாக ஒரு நல்லா கிறிஸ்பியான தோசைக்கோ இல்லை கல் தோசைக்கோ செம்ம சைட் டிஷ் இது. நாங்கள் கம்பு தோசைக்கு இந்த பக்கோடா குருமா வச்சு சாப்பிடுவோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கம்பு தோசையோட ரெசிபி வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக போடுறோம். தேங்க்யூ.